Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நீங்க என் வீடியோல கேட்டுட்டு இருந்துச்சுல ஒரு விஷயம், அதாவது என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்ப அம்மா வீட்டுல நிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப நாளா வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க. வாட்ஸ்அப் எனக்கு மெயில் பண்ணி கேக்குறது மாதிரி நிறைய விஷயங்களை இன்ஸ்டால எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சிஸ்டர் என்ன ஆச்சு, அம்மா இப்ப எப்படி இருக்காங்க, ஏன் எதனால அம்மா வீட்டுல போய் நிக்கிறீங்க, அம்மாவுக்கு இப்போ உடம்பு ஓகேவா, எதனால அம்மாவுக்கு உடம்பு முடியல, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. லாஸ்ட் டைம் அவங்கள வீடியோஸ்ல பார்த்த நிறைய பேர் ஏன் அவங்க இவ்வளவு டல்லா ஆயிட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ். ஸோ சரி அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். அவங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க, அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. அம்மாவுக்கு வந்து என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கு, ரொம்ப முன்னாடியிலேருந்தே சுகர் உண்டு. சுகர்ல வந்து நம்ம ரொம்ப முக்கியம் வந்து நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். நமக்கு வந்து ப்ரோட்டீன் எல்லாம் கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா நம்ம உடம்பு அளவில், அதுவும் சுகர் இருக்கிறப்போ கண்டிப்பாக ப்ரோட்டீன் எல்லாம் எடுக்கணும். சுகருக்கான டேப்லெட் எல்லாம் நம்ம எடுக்கிறப்போ தேவையான அளவுக்கு ப்ரோட்டீனும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அம்மா வந்து அந்த மீன், முட்டை, இறைச்சி, பருப்பு, கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஃபைபர்லாம் தேவைக்கு எடுப்பாங்க. அதாவது நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க, ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் வந்து தேவைக்கு எடுக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. டயட் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது சாப்பாடெல்லாம் கரெக்டாக சுகர் எதுவும் எடுக்காம அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் ப்ரோட்டீன் வந்து தொடவே மாட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்டா வந்து ஒரு 1 இயர் பக்கமா வந்து அவங்களுக்கு சுகர் நார்மலே ஆகலை. சுகர் வந்து எப்பவுமே 300க்கு மேலே அந்த மாதிரியே இருந்துட்டே இருந்துச்சு, ரொம்ப ஹையா இருந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து அம்மா ரொம்ப மெலிய ஆரம்பிச்சாங்க. ரொம்ப மெலிய ஆரம்பிச்சோடனே நாங்கள் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனோம். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு வந்து இன்சுலின் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்சுலின் வந்து அம்மாவுக்கு பயம், அம்மா வந்து வேண்டாம் டேப்லெட்லேயே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு டேப்லெட் எடுத்துகிட்டே வந்தாங்க. டேப்லெட்ல வந்து அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலை. அது என்னாச்சுன்னா அவங்க உடம்புல இருந்து சோடியம் அளவை குறைச்சிடுச்சு. சுகர் வந்து ரொம்ப நாள் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறப்போ நம்ம உடம்புல இருந்து இன்சுலின் அதிகமாக சுரந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நம்ம உடம்புல ஏதோ ஒரு பார்ட்டை வந்து அது வீக் ஆக்கிடும். கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட் ஃபங்க்ஷன் குறையிறது, மூளைக்கு பாதிப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இவங்க உடம்புல இருந்து சோடியத்தை வந்து ஃபுல்லா அது குறைச்சிடுச்சு. சோடியம் வந்து கிட்டத்தட்ட 100 பக்கத்துல வந்துடுச்சு. 130 இருக்கணுமா, 100க்கு கீழே அந்த மாதிரி வந்துருச்சு. வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சோடியம் வந்து நார்மல் உப்பு தான், நம்ம உடம்புல உள்ள உப்பு தான். சோடியம் வந்து ரொம்ப லோ ஆனோடனே என்னாச்சுன்னா அம்மாவுக்கு வந்து பேக் பெயின், இந்த இடத்துல இருந்து முதுகுல இருந்து தாங்க முடியாத வலி. நாங்க வந்து ஆர்த்தோ டாக்டர் எல்லாம் பாக்குறோம், எதனால என்னன்னு அவங்களுக்குமே தெரியல. எல்லா ஸ்கேன், எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறாங்க. சுகர் வந்து அதிகமா இருக்கனால தான் இந்த பெயின் அப்படின்ட்டு பெயினுக்கான டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க. எதுலேயுமே சரியாகல. ஆள் வந்து நாளுக்கு நாள் மெலிஞ்சிட்டே போறாங்க. நிறைய டெஸ்ட் போயிட்டே இருக்கு, என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா ஒரு டாக்டர் வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க, சோடியம் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அது அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சோடியம் வந்து ஃபுல்லா அவங்களுக்கு நல்லாவே குறைஞ்சிடுச்சு. சோடியம் குறைஞ்சு அது அவங்களோட எலும்பை பாதிச்சிடுச்சு. சுகர் வந்து ரொம்ப நாளா ஹையா இருந்தனால இவங்க புரோட்டீனும் எடுக்கல இல்லையா, அதனால எலும்பெல்லாம் நல்ல வீக் ஆகி ஆள் வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. சோடியமும் குறைஞ்சிடுச்சு, அவங்க எலும்பு ரொம்ப பாதிச்சிடுச்சு. அப்போ அது என்னாச்சுன்னா இந்த சோடியம் வந்து எலும்பை வேற பாதிச்சிடுச்சா, அதனாலதான் இவங்களுக்கு அந்த வலி, தாங்க முடியாத வலி. ஃபுல்லா நைட் எல்லாம் உட்காந்து அழுவாங்க. பெயின் கில்லர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து, ட்ரிப்பு மூலமாவும் கொடுத்தாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. எதுலேயும் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தும் டேப்லெட் கொடுத்தும் எதுலேயுமே அவங்களுக்கு சரியாகலை. சோடியம் வந்து அதிகப்படுத்தணும், அதுக்காக ட்ரிப்பு மூலமா தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் கண்டினியூவா ட்ரிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. ட்ரிப்பு மூலமா சோடியம் வந்து இப்போ ஓரளவு அவங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுச்சு. ஆனா ரொம்ப உடம்பு அளவுல ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, அந்த எலும்பெல்லாம் ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் பெட்டில் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கு. ஆள் வந்து ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க. கொஞ்சம் உடம்பும் வெயிட் போட்டு கொஞ்சம் அவங்க ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஓகே ஆயிட்டாங்கன்னா அவங்க நார்மல் ஆகிடுவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் காரணம். ஆனால் அவங்க கஷ்டப்படுறது நமக்கு பார்க்குறப்போ இப்போ வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி வரும். நேற்றுலாம் ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு, அப்புறம் வீட்டில் கூப்பிட்டு வந்து ட்ரிப்பு போட்டு அந்த மாதிரி ரொம்ப நமக்கு பார்த்துட்டு இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் நார்மலாகி அவங்க சரியாயிட்டாங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் என்னாலே வந்து டயட்ல கவனம் செலுத்த முடியாமல் ஆயிடுச்சு. நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வந்து சரி ஓகே இன்னைக்கு ஏதாவது பண்ணலாம், வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு நான் ஆரம்பிப்பேன். ஆரம்பிக்கிறப்போ திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கும். அப்போ வந்து எனக்கெல்லாம் உடம்புலாம் அப்படியே பதறிடும். நானும் அப்பாவும் குழந்தைங்கள் மட்டும்தான் வீட்டில் இருப்போம். அக்கா வந்து ரொம்ப தூரமாக இருக்காங்க, ரொம்ப முடியலைன்னா அவங்க வந்துடுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போவாங்க. அவங்க வீட்டில் இருந்தால் கூட ஓகே, ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாலும் அப்பாவாலேயும் அம்மாவை பார்த்துக்க முடியாது, நான் மட்டும்தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். ரொம்ப எனக்கு உடம்புலாம் அப்படியே கிடுகிடுன்னு ஆகிடும். அந்த பயத்தினாலேயே மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடும். அந்த ஒரு இதுதான். மற்றபடி அவங்க நல்லா தான் இருக்காங்க.
சீக்கிரம் சரியாயிடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது, எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறது பார்க்குறப்போ கொஞ்சம் நமக்கு மனசுக்கு கொஞ்சம் இல்லை பயங்கர மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். தூக்கம் வராது. நம்ம வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கணுமா, நமக்கு இதெல்லாம் நடக்கும்னு நம்மளே யோசிச்சிருக்க மாட்டோம்ல. அவங்களுக்கு இது மாதிரியெல்லாம் உடம்பு முடியாமல் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி மற்றபடி வேறு பிரச்சனை எதுவும் கிடையாது. சோடியம் லோ ஆயிடுச்சு, சுகர் ஹையாக இருக்குது. இந்த 2 பிரச்சனை தான் அவங்களுக்கு. பிபி எல்லாம் இப்போதைக்கு நார்மலாக இருக்குது. சோடியம் குறையிறப்போ பிபியும் லோ ஆகும். இப்போ வந்து பிபி நார்மலாக இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் அவ்வளோ பேர் கமெண்ட்ஸ்ல எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்து வேற வீடியோஸ் வந்து பர்சனலாக வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால வந்து ரொம்ப நீங்கள் கேட்குறனால எனக்கு வேற வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, சேலஞ்ச் எல்லாம் ஆரம்பிக்கிறீங்க ஆனால் அது கண்டினியூ பண்ணல, அம்மா வீட்டில் நிற்கிறீங்க, என்னாச்சு இந்த கொஸ்டின்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டினே வந்துட்டு இருக்கிறப்போ சரி இதுக்கு நம்ம ஒரு ரிப்ளை வீடியோ போட்டுடுவோம், அப்போ உங்களுக்கும் புரியும் பார்க்குறவங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க, இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பெட்டராகி வரணும். சாப்பாடு அப்புறம் ப்ராப்பரான டயட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராகி வந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓகே, நான் வந்து என்னோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. நடக்கணும், அது வரைக்கும் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. அவ்வளோதான். அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ கமெண்ட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இவ்வளோ மெசேஜ் எல்லாம் பண்ணி கேட்குறீங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்களோட ப்ரேயரும் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அவங்க சீக்கிரம் சரியாயிடுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.